பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சில வேளைகள் நம்ம மனிதர்களோடு பழகுகிற பொழுது ஒரு யோசனை வருது பாத்தீங்களா? எப்படித்தான் இவங்க துணிகரமா அந்த காரியத்தை செய்யறாங்க, ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற பயம் கூட இல்லாம இப்படி காரியத்தை செய்யறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்க இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்யாதீங்க. அப்படி செய்யக்கூடிய பொல்லாதவருடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வழியும் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. நம்ம எப்படி முன்னேறலான்னு விரும்புகிறோம். எல்லாருமே நம்ம வாழ்க்கையில முன்னேறும்படியா விரும்புகிறோம், ஆசீர்வாதமா வரும்படியா விரும்புகிறோம், நல்லது. குடும்பத்துக்கு நன்மை சேர்க்கும்படியா விரும்புகிறோம், நல்லது. ஆனால் ஒருவரை கெடுத்து சூழ்ச்சி செய்து வஞ்சகம் செய்து நான் வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். யாரும் ஆண்டுடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாதுங்க. சில வேளைகள் அவங்க சில பேர் அந்த காரியத்தை செய்வாங்க. நானும் அதை பார்த்திருக்கிறேன். ரொம்ப சாமர்த்தியமா செய்யறேன்னு நினைச்சு ஆண்டுடைய பேரை வச்சே பயன்படுத்துவாங்க ஜனங்களை. ஆண்டு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வச்சு ஜனங்களை பயன்படுத்துவாங்க. இப்படி எல்லாம் செய்கிற பொழுது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உலகத்துக்கு மறைக்கலாம், உண்மையை மறைக்கலாம். சில பேர் உண்மையை அப்படியே அப்பட்டமா மறைக்கிறார்கள். ஒரு சில சூழலில் நான் கடந்து போயிருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சில வருடங்கள் கழித்து அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது போல சித்தரிக்கிறது போல ஜனங்கள் செய்தார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் எனக்கு மனதில் தெரிந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இப்படியும் அநியாயம் பண்ணுவாங்களா? நம்ப வைத்து கருத்து இருக்கிறாங்களே, இப்படி அநியாயம் நடக்குது. ஆண்டதை விடுவாரா? விடவே மாட்டார். ஆண்டு ஒரு நாளும் தவறான வழிகளை விடவே மாட்டார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் சாட்சியாய் பார்த்திருக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டுடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. சில வேளை நமக்கு மனசு சங்கடமா இருக்கிறது. நம்ம இவ்வளவு உண்மையா இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், என்ன இருந்து என்ன நடக்குது? தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. தாவீது எவ்வளவோ நொறுக்கப்பட்டு எவ்வளவோ லாஸ்ட்ல ஏமாற்றத்துல கடந்து போன பொழுதும் தன்னுடைய வழிகளை கர்த்தருடைய பார்வையில காத்து கொண்டார். சவுல் தனக்கு அதிகாரம் இருக்குது, மனுஷ வேலை இருக்குதுன்னு சொல்லி அவன் எடுத்த வழிகள் எல்லாம் கர்த்தர் பார்வையில மாறவே இல்லை. ஒரு நாள் வந்தது, சவுலினுடைய சந்ததியே இல்லாதபடி, அவன் பேர் சொல்ல பிள்ளைகள் இல்லாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். இன்னைக்கு மனிதர்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் எப்படியெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய எத்தனையோ வம்சத்துக்கு சேர்த்து வைக்கணும், என்னென்னமோ காரியம் சுயநலமாய் சில பேர் காரியங்களை செய்யறாங்க. ஆனால் நீங்க எதிலையும் சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் என் வழிகளை ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நான் தேவனுக்கு பிரியமான மகளா இருக்கணும். அதுல ஒரு நாளும் மாறி போகாதீங்க. நீதிமொழிகள் 5:21 சொல்லுகிறபடி மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உங்க வழிகள்ல நீங்க நேர்த்தியா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு பிரியமானது செய்றீங்க, அதற்குண்டான பலனை, ஆசீர்வாதத்தை, கிருபைய உங்க மேல, உங்க சந்ததியின் மேல ஆண்டவர் கொடுப்பார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்பங்க. நன்மையை விதைங்க, நல்ல வழிகள் இருங்க. தவறு செய்யறாங்க, தீமை இழைக்கிறாங்க, அவர்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர்களை எல்லாம் தேவ சமூகத்துல கொடுத்துருங்க. நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறீங்களா? சங்கீதம் 7:8 கர்த்தர் நியாயமானதை, கர்த்தர் தமக்கு நியாயமானதை செய்வார். என் நீதியின்படியும் உண்மையின்படியும் எனக்கு செய்தருளும் ஆண்டவரே. தேவ மனிதர் கேட்கிற பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வாருங்க. ஒருவேளை நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற வழியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் வழிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you.